Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Book your next holiday at Grand Royal Tours. ஆனரபிள் சிஎம் சார் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக இந்த டீம் ஓப்பன் பண்ணாங்க. இன்னொரு விஷயத்தில் சொல்லணும்னா, நான் ஒரு திருநங்கையாக ஒரு பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சிறப்பு படையில் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு இருக்கிற சில சட்டங்களையும் இன்னும் ஒரு கடுமையாக சட்டங்கள் உருவாக்கி அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ நாள் போச்சுக்காங்க? 1 வீக் ட்ரைனிங் நல்லா போச்சு. நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்ஐ, ஒரு டிரைவர், 2 போலீஸ், உமன் போலீஸ் தான். நம்ம நின்னாலும், அதாவது வந்து நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு, இப்போ நாங்கள் நிறையா இடத்துல அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்பு, நம்ம அந்த சரௌண்டிங்கில் ஒரு சைரன் போட்டு போனாலே சிங்கப்பன் டீம் உள்ளே வந்துருச்சு, அப்போ நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தவறான இது நடந்துருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் சொல்லி அங்கே சொல்கிறாங்க. உடனே நாங்கள் அங்கே போன இடத்துல அங்கே கொஞ்சம் பப்ளிக் இருந்தாங்க. பப்ளிக் நாங்கள் என்கொயரி பண்ண வரைக்கும் அந்த பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னோன்னே அது எவ்வளோ சந்தோஷமா அது அந்த டேது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணது அந்த 2 இன்ஸ்பெக்டருக்கு தான் கால் பண்ணேன். பாஸ் ஆகி நம்ம போலீஸ் ஆகிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டே யூனிஃபார்ம் போடும்போது எப்படி இருந்துச்சு? எல்லாருமே ஒரு ஆச்சரியம், எவ்வளோ கெத்தாக இருந்துச்சு, செம்ம ஹாப்பி. அந்த லைஃப், அந்த மூமெண்ட் இன்னும் வரைக்கும் என்னால் மறக்க முடியலை. ஆனால் அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம போலீஸ் ஆகிட்டோம், இன்னைக்கு அம்மாவை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நேற்று கூட சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நீ இந்த இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன், நான் அன்றைக்கி அனாதையாக இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணி. ஆனால் அப்புறம் சொசைட்டிலேயும் எனக்கு நிறைய அந்த 10 நாளுக்குள்ளே சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு திருநங்கை வீட்டில் இருந்தாலும் நம்ம திருநங்கைன்னு தெரியும் நிறையா பேருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனாலும் அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே நான் பையனாக அந்த வழிகளை அனுபவிச்சுருக்கேன். சரி, நம்ம திருநங்கையாக மாறிலாம், நான் அவங்களோட இருந்து. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதல் திருநங்கையாக இருக்கீங்க. இது எப்படி இருக்குக்கா? ஏன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக இது சிறப்பாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தார். முதல் கையெழுத்தை இந்த ஸ்கீமுக்கு தான் போட்டார். இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆனரபிள் சிஎம் சார் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக இந்த டீம் ஓப்பன் பண்ணாங்க. இன்னொரு விஷயத்தில் சொல்லணும்னா, நான் ஒரு திருநங்கையாக ஒரு பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குற ஒரு சிறப்பு படையில் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்தோடனே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுக்கா? எவ்வளோ நாளாக நீங்கள் போலீஸாக இருக்கீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில்? நான் ஆல்ரெடி 5 வருஷமாக போலீஸாக இருக்கிறேன். இது திடீர்னு வந்து ஒரு சூஸிங் தான். அதாவது ஆல்ரெடி இது டீமுக்கு எடுக்கணுன்றங்க, எனக்கு தெரியாது என்னோடய பேர் அதில் இருக்குன்னு. நான் அன்னைக்கு ட்ரைனிங் போகிறதுக்கு நாள் மட்டும் எனக்கு ஃபோன் வந்துச்சுமா, நாளைக்கு நீ ட்ரைனிங் கிளம்பு அப்படின்னு. சார், நான் எங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்க, நான் அவங்கள ஊருக்கு சென்டாக பண்ணணும், நான் லீவு கேட்டிருக்கேன் அப்படின்னு. இல்லைம்மா, கம்பல்சரி நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்போ தான் தெரியும் உங்கள் பேர் செலக்ட் பண்ணி. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஃபேமிலியும் நம்ம வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வில்லேஜிலேருந்து ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ட்ரெயின் ஏறி போத்துரு, அவங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டு ரிசர்வேஷன் பண்ணி ரெடியாக இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷன் 2 நேரம் நடந்தனால வீட்டில் கொஞ்சம் புரிய வச்சுட்டு தெரிஞ்ச அண்ணாங்கிட்ட சொல்லி அவங்கள சென்டாக பண்ணி சொல்லிட்டு நான் ட்ரைனிங் திரும்ப ஊருக்கு அனுப்பிட்டீங்களா? அவங்கள அனுப்பிட்டேன். ஏன்னா வந்து அவங்கள வந்து அன்னைக்கு, அதான் மறுநாள் அனுப்புகிறேன். எனக்கு அன்னைக்கே வந்து ட்ரைனிங், எனக்கு 5 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட்டு, அவங்களுக்கு 7 மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட்டு. ரெண்டும் ஒரு இதான சுச்சுவேஷன். நான் எனக்கு ட்ரெயினிங் தான் முக்கியம், நீங்கள் போங்க, நான் ஏதோ ஊருக்கு வேறு விசேஷம் இருந்தால் நான் வந்துடுன்னு அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டேன். எவ்வளோ நாள் போச்சுக்கா இந்த ட்ரைனிங்? என்ன நம்ம ட்ரைனிங் கொடுத்தாங்க? இது 1 வாரம் ட்ரைனிங் போச்சு, நல்லா போச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி வந்து நாங்கள் படித்த சட்டங்கள்லேயே சில சட்டங்கள் இப்போ மாற்றம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஐபிசி, சிஆர்பிசி செக்ஷன்ஸ் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தது. அதை இப்போ சேஞ்ச் பண்ணி பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ்ன்னு கொண்டு வந்ததில் அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு இருக்கிற சில சட்டங்களையும் இன்னும் ஒரு கடுமையாக சட்டங்கள் உருவாக்கி அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தாங்க. அது போக வந்து எங்களை அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போனாலுமே நாங்கள் எங்களை தற்காத்துக்கணும். ஏன்னா நாங்கள் பெண்களாக இருந்தாலும் எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். ஆமாம், அந்த தற்காப்புக்காக எங்களுக்கான தற்காப்பு கலைகளும் சொல்லி கொடுத்தாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எவ்வளோ நாள் போச்சுக்கா அந்த ட்ரைனிங்? 1 வீக் ட்ரைனிங் நல்லா போச்சு. ஓகே, முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு படை வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அந்த ப்ராசஸ் வந்து அதை டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு டேட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது ஏன் இந்த ட்ரைனிங் நல்லா டிலே ஆச்சா? எதனால் அது டிலே? அதை பற்றி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்,
ஒரு பெண்கள் சிறப்பு படைன்னு சிங்கப்பெண்கள் சிறப்பு படைன்னு வரையில ஆல்ரெடி வந்து ஒரு பெண்ணை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கணும், சட்டங்கள் ஒழுங்குகள் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு கொடுக்க தைரியமாக இருக்கணும். அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே ஒர்க் பண்ணுற பெண் காவலர்களை எடுத்தால் இது கரெக்டாக இருக்கணும். அவங்க டிசைட் பண்ணி அவங்களையும் ஒரு சிலரை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஃபோல்டாக இருக்காங்களா, சில விஷயங்கள் அவங்க செய்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு அவங்க மேலதிகாரிகள் பிடிச்சி அப்படி தான் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரையுமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்க பர்சனலாக செலக்ட் பண்ணலை, யாரும் இதில் விருப்பம் இல்லாமல் இந்த இதுக்குள்ளே வரல. அவங்க நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இதில் செலக்ட் பண்ணிங்க. அந்த பர்ஃபார்மன்ஸில் நான் என்னோடய வேலையை குட்டாக கொடுத்தனால இதில் நான் செலக்ட் ஆனி எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸே உங்கள் டீம் தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த என்ன கேஸுக்கு அது எப்படி பிடிச்சிங்க? நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை லான்ச் பண்ணி மறுநாள் எங்களுக்கு டியூட்டி ஸ்டார்ட்டு. எங்களுக்கு வந்து 7 to 2, 2 to 12 எங்களுக்கு டைம்ஸு ஷிஃப்ட் டைம். அப்போ எங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் மாறுது. நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு போயிருக்கிறோம். ஒரு 4:30 சம்திங் இருக்கும். எங்களுக்கு 100 கால் கனெக்ட் பண்ணுறாங்க. 100 கால் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தவறான இது நடந்திருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் சொல்லி அங்கே சொல்கிறாங்க. உடனே நாங்கள் அங்கே போன இடத்துல அங்கே கொஞ்சம் பப்ளிக் இருந்தாங்க. பப்ளிக்கிட்ட நாங்கள் என்கொயரி பண்ண வரைக்கும் அந்த பர்சன் வந்து குடிக்கு அடிமை, அந்த அக்யூஸ்ட் வந்து குடிக்கு அடிமை. அங்கே இருக்க பெண்கள் அப்படி தான் தவறான கண்ணோட்டங்களில் குடிச்சிட்டு அவங்க வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறது, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரியே நிறைய தவறான வேலைகள் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட போய் கேட்டப்போ அவங்க கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் டைம் ஆஃப்டர்நூன் நாம் யாராக இருந்தாலும் லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அந்த மாதிரி டயத்தில் அவர் உள்ளே போய் கொஞ்சம் வல்கராக நடந்து பிளான் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் எங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே அது உண்மைத்தன்மையான கேஸு, இதை வந்து கண்டிப்பாக ஆல் உமன் ஸ்டேஷன் கொடுத்தே ஆகணுன்ட்டு அந்த அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஆல் உமன் ஸ்டேஷன் ஒப்படைச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிட்டையும் புகாரை வாங்கி இன்றைக்கி அவர் ஜெயிலில் இருக்கார். ஓகே. வேறு என்னென்ன மாதிரி கேசஸ் வருதுக்கா? தினமும் நீங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போது பார்ப்பீங்க இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு நிஜமாவே ரொம்ப பிரச்சனையாக இருக்கா? நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பார்க்குறீங்களே? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு சீரழிவான ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் போயிட்டாலே போலீஸ் வராங்கன்னு ஓடிடுறாங்க. ஒரு சிலர் இன்னமும் அது இதாக மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆல்ரெடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி சில இடங்களையும் இந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒயின் ஷாப்பு, கோயில்கள், மத வழிபாட்டு படங்கள் பக்கத்தில் ஒயின் ஷாப், அதுவும் சில இடங்கள்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துடுது. அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவுட்டரில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். இப்போ நீங்கள் 5-6 வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லையாக்கா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஸ்டேஷனில் ஒர்க் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த பெண்கள் சிறப்பு படையில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும் உங்களுக்கு? தினமும் என்னென்ன மாதிரி ரவுண்ட்ஸ் போவீங்களா? என்னென்ன பண்ணுவீங்க? நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்ஐ, ஒரு டிரைவர், 2 போலீஸ், உமன் போலீஸ் தான். இப்போ டிரைவர் வந்து மென்ஸார் தான் இருக்கிறாங்க. இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அது கூட உமன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். இந்த எல்லாருமே வந்து எங்களை ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் 4 பேரும் ஏரியாவில் ஒரு பிரச்சனைன்னு எங்களுக்கு உடனே தகவல் வந்துருச்சுன்னா மெயினாக வந்து பப்ளிக், அதுவும் பெண்கள் அதிகம் கூடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ், பொது நிறுவனங்கள், அப்புறம் ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நிறைய பெண்கள் இன்றைக்கி வேலை பார்க்குற இடமா இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம நின்னாலே, அதாவது வந்து நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் நிறைய இடத்துல அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்புக்கு நம்ம அந்த சரௌண்டிங்கில் ஒரு சைரன் போட்டு போனாலே சிங்கப்பெண் டீம் உள்ளே வந்துருச்சு, அப்போ நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஒரு 10 நாள் ஆயிடுச்சு நாங்கள் ஜாயின் பண்ணி. இது நல்லாவும் போகுது. இது ரீசன், இந்த காரணத்தை ஏன் சொல்கிறேன்னா, முதல் கேஸு எங்களோட கேஸு, 2வது ஒரு ஒரு போக்சோ கேஸும் நாங்கள் தான் பதிவு பண்ணுறோம். 2 நாள் அந்த கேஸ் பதிவு பண்ணல, 2 நாளில். அப்போ அந்த கேஸ்லேயும் எங்கள் மேலே வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அந்த நம்ம சென்னையில் நிறைய இடம் ஸ்லம்முன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஹவுசிங் போர்டு, நெருக்கமான இடங்கள்லாம் இருக்கிற இடத்துல முன்னாடிலாம் போகிறதுக்கு போலீஸ் என்ன செஞ்சாங்க. பட் இப்போ நாங்கள் போனோம்னாலே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பசங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறாங்க, ஓரளவு பிரச்சனை இல்லை, ஒரு வரவேற்பு கிடச்சிருச்சு. சில இடங்களில் வந்து மரியாதையும் கிடச்சிருச்சு. நம்ம அப்படி போகிறோம்னாலே அவங்க அந்த ஒரு பேடான ஹாபிட், ஒரு 4 பேர் ஒன்றா தண்ணி அடித்தாலும் எங்கள் சைரன் சவுண்ட் கேட்டோன்னே விலகி போயிடறாங்க, அந்த இடத்துல நிற்கிறது இல்லை. ஓகே, 20 அந்த ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பீங்க? ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருப்போம். கால்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கனெக்ட் பண்ணி, எங்களுக்கு மைக் கொடுத்துங்க, அதில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போய் அந்த லொக்கேஷன் போய் அந்த கால்ஸ் அட்டன் பண்ணிடுவோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, ஓகே, இந்த சிங்கப்பெண் படையில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது? நிறைய பெண்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்களே, இல்லை எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அதாவது அது ஏற்கனவே நிறையா கதை தான். எனக்குமே வர மெசேஜ் ஒரு சோசியல் மீடியாவிலும் சரி, என்னோட தனிப்பட்ட வாட்ஸ்அப்லேயும். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் போலீஸாக இருந்தவங்களே எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வேக்கண்ட் எடுக்க போகிறாங்க. அந்த வேக்கண்ட் எப்படின்னா, நம்ம போலீஸ் பர்சன்ஸ் தான், அதாவது ஒரு போலீஸாக உள்ள வரையிலே
அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா 7 மாதம் வந்து ஃபிசிக்கலாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் லா அண்ட் கிளாஸ் எல்லா கிளாஸும் முடித்து 7 மாதம், அதாவது ஒரு மண்பானை மாதிரி எடுத்தோன்னே மண்பானை வச்சா மண்பானை செய்ய முடியாது. அது மாதிரி 7 மாதம் எங்களுக்கு வந்து ரன்னிங்கு, ப்ராக்டிஸு, துப்பாக்கி எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நம்மளை எப்படி தற்காப்புக்கணும், அப்படி தற்காப்பு நம்ம என்னென்ன சட்டங்கள், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஒரு மர்டர் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல அடிதடி ஆயிடுச்சு, இந்த மாதிரிங்களும் என்னென்ன செக்ஷன் போடலாம், லா கிளாஸு எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு 7 மாதம் முடிஞ்சு 1 மாதம் ஃபுல்லாக தியரி கிளாஸ் மாதிரி ஒரு லிமிட் ஸ்டேஷனுக்கு லிமிட்டுக்கு அனுப்பி அங்கே நடக்கிற குற்றங்கள், அப்போ இந்த கேஸுக்கு இந்த செக்ஷன் போடலாம்ல மேடம் சார்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சு தான் நாங்கள் போலீஸ்குள்ளே வரோம். இப்போ அதே தான் என்னென்னா ப்ளஸ் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் சேர்த்து அதே இந்த 7 மாதத்தில் இதுக்கும் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே. இப்போ எப்போ வேகன்சி வரும் இதுக்கு? அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் வேகன்சி போடலை. அடுத்து எப்போனாலும் கண்டிப்பாக வந்து அதான் குறிப்பாக வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் பெண்களை முழுக்க எடுக்கணுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு கண்டிப்பாக அடுத்து வேக்கண்ட், அதாவது நம்ம காவலர்களுக்கான வேக்கண்ட் வரையில் இந்த 2500 பேர் சேர்த்து ப்ளஸ் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. இப்போ உங்களை பற்றிய சில விஷயங்கள் பர்சனலாக பேசலாம்க்கா. நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தீங்க, நீங்கள் எப்போ டிரான்ஸ்ஜெண்டராக மாறினீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லலாம். நான் வந்து ஒரு தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் விஸ்வநாதபேரின்னு ஒரு கிராமம். 2010 நான் 11th படித்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எனக்கு ஜெண்டர் இஷ்யூ ஆகுது. நான் வந்த காலத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவு ஜெண்டர் இஷ்யூஸ் பற்றி அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. எங்கள் வீட்டில் அந்த புரிதல் இல்லை. எனக்கு அந்த மேல் கேட்டகரியில் இருக்கையில் நினச்சி அதை எங்கள் வீட்டில் சொல்லலான்னு போனால் அந்த எனக்கு கொடுத்த பசங்க ஃபேமிலி கிட்ட போய் உங்கள் பையன் வந்து பேட் ஹேபிட்டில் இருக்கிறான், குடிக்கிறான், தண்ணி இந்த மாதிரி பேட போயில இந்த மாதிரி ஏதோ பண்ணுறான் அப்படின்னு எங்கள் வீட்டில் போய் தவறான ஒரு பிரச்சனையை சொல்லி அதை வந்து எங்கள் வீட்டில் என்னை தவறாக புரிஞ்சு என்னை அடித்து பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு ஏற்றுக்கலை. அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யாருக்கிட்டையும் வீட்டுக்கு தகவல் எதுவுமே சொல்லாமல் நான் சென்னைக்கு திடீர்னு தான் ஓடியாந்தேன். சென்னைக்கு வந்துட்டு வித்தவுட் ட்ரெயினில் வந்துட்டு 1 டே ஃபுல்லாக சென்னை சர்வே பண்ண மாதிரி, ஐ மீன் வாக்கிங்கில் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அப்புறம் கோயம்பேட்டில் போய் படுத்திருந்தேன். அப்போது ஒருத்தர் எங்கள் அம்மா வந்தால் அவங்கள்ட்ட என்னோடய நிலைமை சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் ஒரு 10 நாள் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சொசைட்டிலேயும் எனக்கு நிறைய அந்த 10 நாளுக்குள்ளே சில விஷயங்களும் புரிஞ்சிச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு திருநங்கை வீட்டில் இருந்தாலும் நம்ம திருநங்கைன்னு தெரியும் நிறையா பேருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனாலும் அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே நான் பையனாக அந்த வழிகளை அனுபவிச்சிருக்கேன். சரி நம்ம திருநங்கையாக மாறிலாம், நான் அவங்களோட இருந்து அவங்களோட ஒரு 5 வருஷம், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ டிமாண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அது எப்படின்னா ஆமாம் யாசகம் கேட்கணும். ஆனால் என்ன வந்து அந்த டயத்தில் அவங்க வந்து பாலியல் தொழில் போங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணல, யாசகம் மட்டும்தான் போய்கிட்டு. யாசகம் கேட்கும் போது ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு டிமாண்ட் இருக்கும், அதையும் நான் கம்பல்சரி கொடுத்துருவேன். ஆனால் வந்து இதில் என்ன ஒன்றுனா நான் பப்ளிக் இது வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. சோசியல் மீடியாவில் பார்க்கலாம், எங்கேயா நீங்கள் பார்க்கலாம், திருநங்கையில் அடிச்சு பிடுங்கினாங்க, தலையில் கை வச்சு டிஸ்டர்ப், இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். டீசெண்டாக கேட்டு கொடுத்தா அவங்க விளையாட்டி நாளைக்கு வரதுலேயே கொடுங்கண்ணே அப்படின்ட்டு ஒரு உரிமையாக பேசிட்டு வந்துடும். அந்த அன்புலேயே தான் நிறையா வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்தில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு அக்கா வந்து தவறி விழுந்துட்டாங்க ட்ரெயின்லேருந்து, அன்கான்சியஸாக இருக்கிறாங்க. அவங்கள தூக்கி ஹெல்ப் பண்ணி யாரும் வரல. பட் நான் கொஞ்சம் அந்த சேரில் தூக்கி வச்சு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபேமிலி நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கும் தகவல் சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணையில் ஒரு பப்ளிக் ஒருத்தங்க என்னை அடிச்சிட்டாங்க ஓங்கி. நீ எல்லாம் இந்த பொண்ணை தொடலாமா அப்படின்னு அந்த ஜெண்டர் வச்சுட்டு, ஐ மீன் தேட் ஜெண்டர், பட் அவங்க என்ன பையனாக பார்க்குற மாதிரி. அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரங்க தான் அந்த பொண்ணு தானே ஹெல்ப் பண்ண, நீ எதுவும் பண்ணே அப்படின்னு அவங்கள ஒரு அதிகாரத்தை ஒரு நிலை பேசவும் அந்த லேடி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சு, அப்போ யூனிஃபார்ம் போட்டால் ஓரளவுக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டில் செட் பண்ணி நான் வீட்டில் போய் சொல்கிறேன். இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நம்மளுக்கு நம்மளாம் இப்படி தான் இருந்தாகணும், இப்படி தான் நம்மளுக்கு வழிமுறைகள். இல்லை எனக்கு நீங்களே இந்த மாதிரி சொன்னேன் எப்படின்னா இல்லை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு எனக்கு அவங்க நிறையா த்ரெட்டன் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள விட்டு வெளியில் வரையிலும், அதாவது இந்த சமுதாய ஒதுக்கி தான் நாங்கள் திருநங்கைக்குள்ளே வரோம். அப்போ எனக்கு என்ன சார்ந்த நான் சார்ந்த திருநங்கை குழு அந்த அம்மாங்க அவங்களும் என்னை ஒதுக்கிட்டாங்க. அப்போது என்னை சமுதாயமும் ஒதுக்கிடுச்சு, சொந்தக்காரங்களும் ஒதுக்கிட்டாங்க, அப்பா அம்மாவும் ஒதுக்கிட்டாங்க, திருநங்கை சமுதாயம் ஒதுக்கிடுது. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் சர்வே பண்ணுறேன், தனியாக தான் இருக்கிறேன். எந்த திருநங்கையிலோ நான் பொண்ணாக தத்தெடுத்துக்கல, பேத்தியாக தத்தெடுத்துக்கல. நான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் என்னோட கஷ்டங்களை அந்த ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல எனக்கு பேரும் புகழ் வந்துருக்கு. நீங்கள் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கலைன்னா இன்னைக்கு நீங்கள் போலீஸ் ஆகியிருக்க மாட்டீங்க. இல்லை அப்படின்னு இல்லை, என் மைண்டில் எனக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு யாசம் கேட்குற போகிற இடத்துல போய் ஒரு அண்ணனை இப்போ தானா கொடு, நானா நான் உனக்கு அண்ணனா, நீ என்ன போடுற, எங்கள் அப்பாவுக்கு பிடிங்க, சில பேட் கமாண்ட்லாம் வார்த்தைகள் வரல. எனக்கு அது நிறைய எனக்குள்ள
ஒரு என்ன சொல்லுவாங்க, இவங்க கிட்டலாம் நம்ம இப்படி தான் இருக்கணுமா, ம். ஒன்று நம்ம ஸ்டடி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற டயத்தில் தான் ம். அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2014 அவங்கள விட்டு வெளியில் வந்தோடனே டேரெக்டாக எனக்கு ஜாப் கிடைக்கல. ஆ. அப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2016 பிரித்திகா யாஷினி ஆமா. திருநங்கை முதல் திருநங்கை அவங்க ஆமா. வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஜிஓ பாஸ் ஆகுது, திருநங்கைகளையும் இதில் போலீஸில் எடுக்கலாம் ஓகே. அப்படின்ட்டு வரையில் நான் 2014 டிசம்பரில் அவங்கள விட்டு வெளியே வந்து 15, 16 2 வருஷம் சர்வே பண்ணி சென்னையில் கஷ்டப்படுறேன். எனக்கு எங்கே போனாலும் இவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறது, பிரச்சனை கொடுக்கறது, வீட்டை அடித்து ஒடுக்கிறது, அந்த யாரு உங்க ஆட்கள்? எங்கள் திருநங்கை நான் இருந்த அந்த திருநங்கை அம்மாங்க ஆ. அவ்வளோ பிரச்சனை நடந்த இடத்துல அவங்கள விட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம எப்படினாலும் தலைமறைவாக வாழ்ந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டில் தான் இருந்தேன். ம். அதுக்கப்புறம் 2017 முதல் போலீஸ் எக்ஸாம் நடக்குது, ம். அப்ளை பண்ணுறேன். அதாவது ஒரு 10 வருஷம் படிப்பே இல்லாமல் திடீர்னு படித்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆமா. இருக்கும். அந்த டயத்தில் எக்ஸாம் எழுதுனேன், நல்லா பண்ணிட்டு வந்தேன். பட் 1 மார்க்கில் போயிடுச்சு. ஓ. இருந்தாலும் நான் என்னோட மனசை வந்து தளர விடலை. எல்லாரும் திட்டினாங்க என்னை சார்ந்த திருநங்கைகளும், ஆ. இந்த வேலைக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் இதில் இல்லை. ம். இதில் வந்து இன்னைக்கு உழைக்காம கிடைக்குது தான், ஆனால் அந்த காசை வச்சுட்டு என்னால் ஒரு சர்வே பண்ண முடியலை. எனக்கு ஒரு மரியாதை வேணும், எனக்கு சொசைட்டியில் எனக்கு ஒரு மதிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நானே செட் பண்ணி ம். 2018 எழுதினேன், ஃபெயில் ஆனேன். அப்போ தான் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். நான் நேராக சூளமேட்டில் அப்போது இன்ஸ்பெக்டர் இருந்த ஆனந்த பாபு சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் என்னோட குறைகளை சொல்லவும் அவர் ஒரு மீட்டிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு யாரோ த்ரெட்டன் பண்ணுறீங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து இந்த பொண்ணை படிக்க வைக்க போகிறேன், யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் 2019 முடிஞ்சு கொரோனா டைம் எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு. நான் அப்ளை பண்ணேன். எனக்கு ஏஜ் பார்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு திருநங்கை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு திருநங்கையாக மாறவே 25, 26 வயசு ஆகிடும். அப்படி இருக்கல அவங்கள வந்து ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் போகல, அவங்க என்ன மாதிரி கேட்டகரியாக இருக்கட்டும், என்ன மாதிரி கேஸ்டில் இருக்கட்டும், இவங்க எம்பிசின்னு ஒரு ஷெடியூலில் எடுக்கிறாங்க. அப்போ அது பிரச்சனை ஆகுது. 26 வயசு தான் அதிகபட்சமே. அப்போ எனக்கு ஆல்ரெடி நான் எம்பிசி கேட்டகரி தான், இருந்தாலும் 26 வயசுங்களே எனக்கு 26 வயசு பிறந்திருக்கு. அதுவே எனக்கு வந்து ஏஜ் பார்ன்னு வந்துருச்சு. இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம திருநங்கை ஒருத்தவங்களோட உதவியோட ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸாம் எழுதுகிறேன். எங்களுக்கு வெயிட்டிங்லேயே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், உலகமே கோவிட்டில் நிறையா கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து என்னோடய கேஸு நிலுவிலேயே போச்சு. எனக்கு என்னடா அந்த கேஸு இப்படியே வாழ்கிறோம், நம்மளுக்கு லைஃபும் இல்லை, வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஸ்ட்ரகிள், ஒரே நேரத்தில் அடிக்க, சாப்பாடுக்கு வழி இல்லை, வேலையும் கிடைக்கல, திருநங்கை சமுதாயத்தில் வாழ முடியலை. அப்படிங்கிற மறுபடியும் நம்ம இந்த யாசகம் தான் கேட்கணுமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் மைண்டு போகலை. கார்பரேஷன்லேருந்து ஒரு கொஞ்சம் பேரை என்ஜிஓ மூலமாக வேலைக்கு எடுத்தாங்க. இப்போ சகோதரன் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது, திருநங்கை அமைப்பு. அவங்க மூலமாக ஒரு சிலரை வந்து வேலைக்கு எடுக்கல. என்ன அங்கே இருக்கிறவங்க ஒருத்தங்க செலக்ட் பண்ணி, போமா ஒரு 15,000 கிடைக்கும் மாதம், உன்னோட லைஃபுக்கு சேஃப் வச்சுக்கிறோம் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டங்கள். அப்படிங்கல எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கல. அவங்க அந்த ஒரு உதவி ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க மூலமாக நான் அந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கேயும் இதே மாதிரி சுச்சுவேஷனை சொல்லல, அங்கே இருக்க சாருங்களும் எனக்கு படிக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வாங்கி கொடுக்கல. 2022க்கு 21வது வருஷம் எக்ஸாம் நடக்குது. ஒரு 6 மாதம் உட்காந்து படிக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டேன், ஏன்னா அந்த வேலை டெம்பரவரி தான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே இன்ஸ்பெக்டரும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. மறுபடியும் உதவி கிடைக்காம இருக்குமே அப்படின்னு புதுசாக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னோட நிலைமை சொல்லவும், அவரும் கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், எனக்கு ஹெல்த்தி ஃபுட், இந்த அதாவது ப்ராக்டிஸ் போகிற ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் படிக்கல. நான் வீட்டில் உட்காந்து ஒரு 7 மாதம் படித்தேன். 2022 இப்போ 22வது வருஷம் போலீஸில் டாப் 5ல் செலக்ட் ஆகிறேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவங்க கையால் பணி நியமன ஆணையம் வாங்கினேன். வாங்கிட்டு அதுவும் இல்லாமல் அதுலேயும் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, சென்னையிலேருந்து ஒரே திருநங்கை திருச்சிக்கு போடுறாங்க. அதாவது ஒரு ட்ரைனிங் நடக்குன்னா, இப்போ சென்னை மாவட்டம்னா திருவள்ளூரில் போடுவாங்க, காஞ்சிபுரம் விழுப்புரம்னா வேலூரில் போடுவாங்க. அந்த மாதிரி நியர்பை ஒரு ட்ரைனிங்கில் தான் போடணும். நான் ஒரே ஒரு ஆள் திருநங்கைன்னு சொல்லி என்னை தூக்கி திருச்சி இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் அங்கேயும் போய் நல்லபடியாக ட்ரைனிங் முடித்தேன். அங்கே கூட வேலை பார்த்தவங்களும் சரி, ட்ரைனிங் சொல்லி கொடுத்தவங்களும் சரி, ட்ரைனிங்லேருந்து என்ன மாதிரி போலீஸுங்களும் சரி, யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு மறுபடியும் நான் சென்னைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தேன். இல்லை, அந்த பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னோன்னே அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? அது அந்த டேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணதை அந்த 2 இன்ஸ்பெக்டருக்கு தான் கால் பண்ணேன். சார் நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் தகவலை அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி நான் கஷ்டப்படையில எனக்கு உதவி பண்ணவங்களும் அவங்க தான். அதுக்கப்புறம் சகோதரன் அமைப்புக்கும் போய் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு பணி நியமன ஆணை எத்தனாந்தேதி தராங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கும் கிடச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா மார்ச் 8 அன்றைக்கி மகளிர் தினம்.
மகளிர் தினத்து அன்னைக்கு எனக்கு பணி நியமன ஆணையம் கிடைச்சது பெண்களுக்கான இதுலேயும். எனக்கு அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ட்ரைனிங் முடித்தோம். முடிச்ச உடனே சென்னை பெருநகர ஆயுதப்படையில் அறிக்கை செஞ்சு ஆயுதப்படை பொறுத்தளவு அதிகபட்சம் இந்த அக்யூஸ்ட் எஸ்கார்டு எடுத்துகிட்டு வர்றது, பந்தோபஸ்து இந்த மாதிரி முக்கியமான டியூட்டிங்களுக்கு தான் போடுவாங்க. அது ஒரு 3.5 வருஷம் ஓடிச்சு. அந்த சுச்சுவேஷன் போயிடையில் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. நம்ம G7 சேத்பட்டு ஸ்டேஷனில் கடந்த 8 மாதமாக ஒர்க் பண்ணிட்டு வரேன். அதில் எனக்கு நல்லா எங்கள் இன்ஸ்பெக்டர் சாரும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஏசி சாரும் சரி, இப்போ இருக்க ஏசி மேடம் சரி, நல்லா ஒரு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஏன்னா அவங்க பார்த்தது வந்து பொண்ணுன்னு தான் பார்த்தாங்க. யாருமே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு பார்க்கல. லைஃப் நல்லா தான் போச்சு. இப்போ போலீஸ் ட்ரைனிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா? படங்கள் எல்லாம் பார்ப்போம், காலையில எழுந்துக்கணும், தப்பு பண்ணா ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரியலாக அது இருக்குது. அது சிவியராக இல்லை, கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்குது, ஃபீமேலுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதாவது அது எப்படி சொல்லணும்னா சகிப்புத்தன்மையோட சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிடணும். நம்ம தவறு செஞ்சால் நம்மளே தவறு செய்கிறோம். அப்போ நம்ம மக்களை காப்பாற்றாத இந்த வேலையை சூஸ் பண்ணிடுவோம். சட்டம் நம்ம கைக்கு வரதை நம்ம தவறு செய்யக்கூடாது. அதனால் நம்ம தவறு செய்யாமல் பார்த்துக்கிறதுக்காண்டி ட்ரைனிங்கில் எல்லா பயிற்சியுமே கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு உண்மைக்குமே. எனக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த ட்ரைனிங் இன்னும் மறுபடியும் இன்னும் ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படி. ஆமாம், ஏன்னா வந்து ஒரு மொபைல் காண்டாக்ட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது வந்து மொபைல்லாம் சும்மா ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பேய் பிசாஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுற அவ்வளோதான். ஆனால் இதை பொறுத்தளவு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம். அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது கையில். அந்த மாதிரி அந்த 7-8 மாதம் மொபைல் இல்லாமல் ஒரு லைஃபு. காலைல 4:30க்கு எந்திக்கணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும். கிரவுண்டுக்கும் அந்த வெப்பன் எங்களுக்கு துப்பாக்கி பிரயோகிச்சு கொடுப்பாங்க. அந்த துப்பாக்கி வைக்கிற இடமும் 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து ரன்னிங்கில் ஓடியாந்து கிரவுண்டில் நிற்கணும். 6 மணிக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா 8:30 வரைக்கும் 2.5 ஹவர் நிற்காமல் ஏதாவது அந்த எங்களுக்கு பரேடுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கையும் வலிக்கும் உடம்பு வலிக்கும். வந்தால் ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 அது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய போகும். அந்த இன்னும் ட்ரைனிங் நல்லா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த டயத்தில் ட்ரைனிங்லாம் முடிச்சு அந்த 7 மாதம் போனதும் ஏதோ ஒரு 1 வீக் போன மாதிரி இருந்துச்சு. பாஸ் ஆகி நம்ம போலீஸ் ஆகிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டே யூனிஃபார்ம் போடும்போது எப்படி இருந்துச்சு? செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்டு ட்ரைனிங்லேயே எங்களுக்கு ஒரு 5 நாள் லீவ் வந்துச்சு. கண்டினியூ லீவு. கவர்மெண்ட் லீவ் வந்தால் எங்களுக்கு அன்றைக்கி ட்ரைனிங் கிடையாது, ரெஸ்ட்டு. 1 டே வந்தாலும் ரெஸ்ட்டு. பட் இது 5 நாள் வரவும் அவங்கவுங்களும் சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் எங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு என்னோடய ஊருக்கு நேராக போகிறேன். எங்கள் ஊர் கோவில் திருவிழா நடக்குது. யூனிஃபார்ம்லேயே போகிறேன். ஆனால் யூனிஃபார்மில் போகக்கூடாதுன்னாங்க. நான் அங்கே இருந்த எங்களோட ஐயர் ஆஃபீஸரோட அனுமதியோட, ஏன்னா யூனிஃபார்ம் வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட ஐயர் ஆஃபீஸரோட அனுமதியோட நான் பர்சனலாக எடுத்து வச்சுட்டு ஊரில் போய் இறங்கணுன்னு ஒரு பப்ளிக் டாய்லெட் தான் யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ண அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கான அது யூனிஃபார்ம் தான் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா போலீஸு இந்த மாதிரி அப்படின்னு யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக ஃபஸ்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே எங்கள் ஊர் ஜனமே செம்மையாக அதிர்ச்சியாக பார்த்தாங்க. அதாவது ஒரு பையனாக இருந்து ஒரு பொண்ணாக போய் அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். அது அவங்களுக்கு ஓரளவு தெரியும். அந்த டயத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் யூனிஃபார்ம் போட்டு மொதல் ஊருக்கு போகல. எல்லாருமே ஒரு ஆச்சரியமா எவ்வளோ கெத்தாக இருந்துச்சு. செம்ம ஹாப்பி. அந்த லைஃப் அந்த மூமெண்ட் இன்னும் வரைக்கும் என்னால் மறக்க முடியல. ஏன்னா அந்த ஊர்லேருந்து நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது. வித்தவுட்லாம் நம்ம ட்ரெயினில் சென்னைக்கு வரும். திரும்ப போகும்போது யூனிஃபார்மில் கெத்தாக போலீஸாக போகிறோம் இல்லையா அதே ஊருக்கு. எல்லாரும் என்ன வந்து பேசுனாங்க? உங்களை தப்பாக பேசுனவங்களாம் வந்து உங்ககிட்ட பேச எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஃபஸ்ட்டு இவளை இழைச்சிட்டேன்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன்னா ட்ரைனிங்கில் கண்டிப்பாக உடம்பு கொஞ்சம் இழைக்கும். நல்லா சாப்பிட்றியா வைக்கிறியான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனோம். நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் வேணால் கொஞ்சோண்டு ஏதாவது பழைய சாதம் கொடுங்க. ஏன்னா வந்து அதாவது கண்டினியூ 1 மாதமாக ரெஸ்ட் இல்லாது. அப்போ சாப்பிட்டு தூங்கணுங்கிற மைண்டில் தான் இருந்தேன். ஆனால் இருந்தாலும் மைண்டில் செட்டு கொஞ்சம், ஏன்னா வந்து அந்த ஊரில் தீமிதி திருவிழா. நான் அன்னைக்கு போலீஸாக சர்வே பண்ண முடியாது. இருந்தாலும் நான் அங்கே போய் சேவ் செய்யணும். இப்போ உங்களுக்கே தெரியும், நிறையா கோவில் திருவிழா தீமிதி திருவிழா போலீஸ் தான் அங்கே முன்னாடி நிற்பாங்க. அந்த கோயில் நேர்த்திக்கடை செலுத்துறவங்களுக்கு பாதுகாப்பாக போலீஸ் அனுப்பும். நான் அந்த மாதிரி அங்கேயும் போய் அங்கே போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுசாக கூட ஆகலை. அங்கே நின்று என்னோட பணியை மொதல் செஞ்சேன். நிறைய பேர் அங்கே இருக்க எங்கள் லோக்கல் போலீஸில் என்ன பரவாயில்லம்மா, நீ ட்ரைனிங்கில் இருந்துமே இங்கே வந்து இந்த மாதிரி வேலை செய்கிற, இன்னும் உன்னோட பணிகள் சிறக்கும், கண்டிப்பாக நீ மேலே மேலே வருவேன் அப்படின்னு ஒரு சிலர் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்களா? என்ன உங்கள் பையன் இப்படி ஆயிட்டான்னு பேசுனவங்கலாம் இப்போ திரும்ப அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்க வந்து இப்போ அப்படி பேசுகிறத விட தீபிகா நம்பர் கொடுங்க, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு. ஓ, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடாரு? ஆமாம், அதாவது நான் இங்கே இருக்கிற நம்ம போக முடியாது டெய்லி. இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு ப்ரோக்ராம், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஊரில் நடக்கும். அந்த டயத்தில் நம்மளால் போக முடியாது. இருந்தாலும் ஃபோன் பண்ணி, எப்பா நம்ம வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துருக்க, நீ வந்துரு தீபிகா அப்படின்னு நம்மளை வந்து உமன் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க.
ஆனா இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்குங்க? என்னைக்காச்சும் நீங்க இந்த போலீஸ் ஆகணும்னு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எந்த ஏதோ வேலை பார்க்குறீங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க. இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேண்டாம், பழைய மாரி யாசகம் கேட்கவே போயிடலான்னு தோணியிருக்கா உங்களுக்கு? அதாவது தோணுச்சு தான். பட் என்னோட தைரியம் வந்து என்னை விடல. ம். நீ போற ரூட் கரெக்டான ரூட் தீபிகா. ம். யாருக்காண்டி உன் மைண்ட் ஆனா எவ்வளோ டைவர்ட் பண்ணாங்க. கஷ்டப்பட்டாலும் அத ஆமா. அடைஞ்சிடலாம்ன்ற ஒரு யாரோ எண்ணம். எவ்வளோ பேர் டைவர்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ இது பண்ணுவ. நீ வந்து டிமாண்ட் பண்ணாம யாரையும் கேட்க மாட்ட. உனக்கு இவ்வளோ கிடைக்கும். நீ ஏன் அந்த வேலைக்கு போற? உன்னால 30,000 வச்சு வாழ முடியுமா? அப்படின்னு. என்னால முடியும். எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, உன்னால முடியாதுன்னு சொன்னா அதில தான் முடிச்சு காமிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு பிடிவாத குணம். அந்த மாதிரி கேட்டகரினால என்னால் இதில் முடியும்னு சொன்னேன். சாதிச்சேன். சாதிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த திருநங்கைகள் அம்மாங்களும் சரி, என்னை சார்ந்த சக திருநங்கைகள் சரி, எல்லா விஷயத்துக்கும் அவங்க வீட்டில் என்னது நடந்தாலும், தீபிகா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நீ வந்துருமா? வரேங்கம்மா, டியூட்டி பார்த்துட்டு வரேன். அவ்வளோதான். ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டார்டிங்ல இருந்து? நீங்க போலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க வந்த பிறகு பேசுனீங்களா ஃபேமிலி கிட்ட, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி? இல்லை, அந்த டயத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிடலை தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 16 வயசில் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இந்த மாதிரி மாறிட்டோம்னு. ஆனாலும் அவங்க வந்து ஐயோ ஒரு ஆம்பளையாக இருந்து இப்படி போயிட்டே வச்சுட்டே ஊரில் வந்தால் என்ன பண்ணாங்க, அப்படி ஊருக்கெலாம் வந்துடாத, ஊருக்கு வந்தால் கொண்டுட வச்சுன்னு என்னென்னமோலாம் நிறைய. அப்புறம் கொஞ்சம் வருஷம் நானும் அவங்கள விட்டுட்டேன், ஃப்ரீயாக விட்டுட்டேன். அவங்களுக்கு எதுவும் தேவைன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து பணம் போட்டு விடும், அந்த மட்டும் கான்டாக்டில் இருந்து, மற்றபடி எதுவும் யூஸ் பண்ண அவங்களோட ரொம்ப டச் இல்லை. ஆனால் அந்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தெரியவும் ஓரளவு அவங்க இங்கே வரப்போக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடாது. ஐ மீன் எப்படி சொல்லலாம், அங்கே என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு தகவல் என்னோட முடிவு இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது. இப்போ அவங்க சென்னைக்கு வரணுன்னாலே பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. சரி உடனே எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டயத்தில் டிக்கெட்டை போட்டு அவங்கள இங்கே வர வச்சு 10 நாளோ 15 நாளோ வர வச்சு அவங்கள பார்த்துக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். தம்பி 1, தங்கச்சி 1 தான் இருக்குது. தம்பி தங்கச்சி. தம்பிக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வயசு 29 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. தம்பி வந்து நானும் தம்பி மூத்ததாரம். தங்கச்சி வந்து ரெண்டாவது. அவங்களும் தவறிட்டாங்க. பாப்பா குழந்தையா இருக்கையில் தவறிட்டாங்க. இன்றைக்கி 2 பேருக்கும் நான் தாய்க்கு தாயா, அக்காவுக்கு அக்காவா, அண்ணனுக்கு அண்ணனா, எல்லா முறையிலும் நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். அம்மா எப்போ இறந்தாங்க? நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் அம்மா இறந்தாங்க. நான் ஒரு 7 வயசு இருக்கும், தம்பிக்கு ஒரு 5 வயசு இருக்கும், அப்போயே அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட ஃபேஸ் நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஃபேஸு என்னோடய ஃபேஸும் ஒன்றா இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணது இல்லை. அவங்கவுங்க சித்தி வந்து அவங்களும் இப்போ தான் அவங்களும் கொஞ்சம் நான் திருநங்கை வர டயத்தில் இறந்ததுனால பாப்பாவுக்கு அப்போ ஒரு 3.5 வயசு, இன்னைக்கு பாப்பாவுக்கு 20 வயசு. நான் அந்த 17 வருஷமா நான் பாப்பா 16 வருஷமா நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ஓகே. ஆனால் அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம போலீஸ் ஆகிட்டோம் இன்னைக்கு, அம்மாவை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நேற்று கூட சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நான் அன்னைக்கு அனாதையாக இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணி. ஆனால் அதுக்கு பார்த்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு திட்டி மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் அம்மா இல்லையா, நான் வந்து யாரையுமே வந்து மேடம் கூப்பிட்டதில்ல, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி திட்டி ஒரே பிரச்சனை. அதனால் அந்த ஸ்டேட்டஸே டிலீட் பண்ணிட்டு. இப்போ போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குக்கா? நம்ம வேலைக்கு போகிறது என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருந்துச்சா போலீஸ்? அது ஜென்ரலாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே நம்மளுக்கு ஒரு லீவு கிடைக்க கஷ்டம்தான். ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்மளால் கலந்துக்கிட முடியாது. இப்போ ஒரு தீபாவளினா நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் போக முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிரும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஒரு லீவும் தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி யாரும் சொல்ல, எனக்கு தேவை நான் டியூட்டியில் லீவு கேட்பேன். ஏன்னா நான் கண்டினியூவாக டியூட்டி பார்ப்பேன். எனக்கு திடீர்னு லீவு தோணுனா மட்டும் தான் போய் லீவு கேட்பேன். அதனால் அவங்களும் இது வரைக்கும் ஆகுது என் மனசுக்கு வராமல், தீபிகா என்னம்மா சார் லீவ் வேணும், நீ வீக் ஆஃபே கேட்க மாட்டேன், இல்லை ஊருக்கு போயிட்டு வரணும்னு தோணுது, ஓகே எத்தனை நாள், 5 நாள் வேணுமா, அந்த 5 நாள் சேங்ஷன். அதாவது அவங்க வீக் ஆஃப் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன். எனக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த லீவ் எடுக்கணும்னு தோணா மட்டும் லீவ் போய் கேட்டுட்டு நான் ஒரு 5 நாள் 4 நாள் லீவை போட்டு ஊருக்கு ஃபேமிலி போய் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவேன். நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது மற்ற திருநங்கை எல்லாம் பார்ப்பீங்களா? அப்போ யாராச்சும் யாசகம் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, ஐ மீன் ரொம்ப ஞாபகம் வரல. ஏன்னா வந்து நான் டோட்டலாகவே என்ன லைஃப்பில் நான் சேஞ்ச் போயிட்டேன். ஐம் டிரான்ஜெண்டர் ஒன்லி. பட் நான் ஒரு வீட்டில் நடந்துக்கிறது சரி, வெளியில் நடந்துக்கிறது ஒரு ஃபீமேல் எப்படி நடந்துக்கூடாங்களோ அப்படி தான். அதாவது இந்த திருநங்கைகள் மாதிரி புடவையை வரிஞ்சு தூக்கி கட்டிக்கிட்டு ரோட்டில் ஒரு மாதிரி எங்கள் திருநங்கைகள் அப்படி இருந்தாங்க. ஆனால் பட் நான் அப்பயே அப்படி இல்லை. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, புடவையெல்லாம் அழகாக நீட்டாக கட்டிட்டு வரோம், அசிங்கமாக தூக்கி நடக்காதீங்க, நக்கல் அடிக்காதீங்க, நம்மளாக இருந்தால் தான். அதேமாதிரி எங்கள் இதுலேயுமே சில திருநங்கைகளை வந்து வார்த்தைகள் விடுவாங்க. இந்த சென்னையில் சொல்கிற மாதிரி பொட்டை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. நான் அவங்களே திட்டுவேன். நம்ம அந்த வார்த்தை சொல்லல, மற்றவங்க நம்ம சொல்லல நம்ம அதை ஃபீல் பண்ணக்கூடாது,
நம்மளே அந்த பொண்ணை கூப்பிடு, இல்லை அந்த சின்ன திருநங்கை கூப்பிடு, ம். இப்படி தான் நான் சொல்லினாரு. அதனால் என்னை பொறுத்தவரை மைண்டில் வந்து நான் ஒரு பெண்ணு. இல்ல நான் எப்படி கேட்டேன்னா அந்த பழைய கஷ்டங்கள்லாம் ஞாபகம் வருமா? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த கஷ்டத்தில் நான் வாழ்ந்தாலும் நான் பொண்ணாக தான் வாழ்ந்துருக்கிறேன். ம். வேலை இல்லாதனால இந்த யாசம் கேட்டேன். ம். இப்போ அதுலேருந்து வந்து நான் ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். என்னை பார்த்து இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. ம். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் போட்டு நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் ம். அப்படின்னு சொல்லுங்கன்னு எனக்கு மெசேஜ். அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு என்னோட ஜாப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கல. நான் மேபி அந்த பக்கம் அந்த மைண்டுக்கே வரேன். ஆனால் ஒரு சிலர் பார்க்கல யோசிப்பேன், இவங்கெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ண சொல்லலாமா, அவங்க நம்பர் கொடுக்கலாமா. ம். அவங்க நம்மளை பார்த்துன்னு வெளியே போயிடுறாங்க. ம். ஏதோ ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அப்போ அவங்க என்ன வச்சுக்கோங்க, நானும் அந்த திருநங்கை தான் உங்களுக்கு ம். இவங்க வசூல் அப்படின்னு நினச்சி ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி நான் வாழலை. ஆனாலும் ஒரு சிலரை பார்க்கல எனக்கு ரொம்ப அப்படியே எப்பயோ ஒரு வாட்டி என்ன அன்னைக்கு நம்ம இந்த லைஃப்ல வாழ்ந்தோம்ல, ஆ. அதாவது அது எப்படி சொல்லணும்னா சில இடங்கள் எனக்கு தெரியும். இன்னைக்கு அந்த இடத்துல நான் ஒர்க் பண்றேன். ம். அதாவது நான் கஷ்டப்பட்ட இடத்துலயே நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு அந்த ஃபீல் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கஷ்டப்படையில இதே சமுதாயம் நக்கலா பேசுனாங்க. ம். நான் இன்னைக்கு சாதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாராட்டி மேடம்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. மேடம். அதாவது அக்கா போகுது, என்ன அக்கா இன்னைக்கு வசூல் அப்படிங்கிற வார்த்தை போய், மேடம் என்ன நடந்து போறீங்க, ம். நான் உங்களை எங்கேயோ விடணும் ட்ராப் பண்ணணுமா, வண்டி இருக்கு, இருந்தாலும் சும்மா ஒரு வாக்கிங் பண்ணாலும் இந்த வார்த்தை வரையில எனக்கு இதுலயே சேஞ்ச் ஆனது. நானே மைண்ட் சேஞ்ச். இன்னைக்கு உங்களை பார்த்தா மேடம்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நீங்க? கண்டிப்பா. ம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் சாப்பாடு கஷ்டப்பட்டேன், இந்த சொசைட்டில கஷ்டப்பட்டேன். ஒருத்தங்களை அண்ணான்னு கூட ஒரு அண்ணங்கிற வார்த்தை வந்து என்னோட பொறுத்தளவு மனசளவு இந்த வாய் வார்த்தையில வராது. யாரையும் நம்ம எடுத்தோன்னா அண்ணன் கூட்ட முடியாது. ம். அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில இன்னைக்கு அந்த மாதிரி சமுதாயத்துல நான் போராடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த அந்த ஒரு சில பர்சனையும் பார்த்துட்டேன், மற்ற பர்சனையும் பார்த்துட்டேன். மேடம்னு வார்த்தை தான் வருது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரொம்ப நன்றிக்கா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்ஸ்க்கா. நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Book your next holiday at Grand Royal Tours.